நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சாங்கோட ப்ரோமோ நேற்று ரிலீஸ் ஆகும்போதே வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து அட்டாச் ஆகலை. சரி ஓகே, நாளைக்கு சாங் ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு சாங் வந்து என்னால் ஃபுல்லாக கேட்க முடியலன்றதா ஒரு உண்மை. பட் ஆனால் அந்த ஒரு ரேப் போர்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் மற்றபடி இருக்க அந்த அனிருத் சாங் பாடுற இடம்லாம் வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஃபீல் தான் எனக்கு பர்சனலாக கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு சாங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், ஆக்டர் சூர்யாக்கு வரப்போகிற மூவின்னு பார்க்கும்போது ரெட்ரோ. ஸோ அந்த ஒரு மூவி வந்து மே 1 வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஒரு டேட்டில் வந்து இப்போ வந்து நம்ம சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து மே 1 ரிலீஸ்னு சொல்லி இப்போ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட், ஆக்டர் அல்லு அர்ஜுன் நம்ம அட்லி கூட சேர்ந்து படம் பண்ண போகிறான்னு சொல்லி கொஞ்சம் நாளாவே அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு படத்தை பற்றின அப்டேட் வந்து இப்போ இன்னொன்று புதுசாக வந்திருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்க்கும்போது நம்ம சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி இந்த ஒரு படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 8th ஏப்ரல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது சொல்லி அப்டேட் வந்திருக்கு. அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரமோ ஷூட் வந்து எடுக்க போகிறாங்க. அது இந்த வாரம் ஃபுல்லாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர்லேருந்து இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லி அப்டேட் வந்திருக்கு இந்த ஒரு படத்தை பற்றி. நெக்ஸ்ட் அப்டேட், இப்போ யூடியூப் சேனலே சென்சேஷனாக இருக்க நம்ம விஜய் சித்துவோட டெபியூ ஹீரோ ஃபிலிம் வந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது ஒரு அப்டேட்டே எடுத்துக்கிற தாண்டி இப்போதைக்கு இது ஒரு ரூமராக தான் வந்து சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ரூமராகவே இருக்கட்டும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னா நம்ம விஜய் சித்து கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அது ரூமராகவே இருந்தாலும் அப்படி அது என்ன ரூமர்னு பார்க்கும்போது நம்ம விஜய் சித்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் மூவியில் ஹீரோவை நடிக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்க்கும்போது அவரே டேரக்ஷன் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்க்கும்போது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு படத்தோட ப்ரமோ ஷூட் வந்து சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட்னு பார்த்தோம்னா மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. என்னதான் இந்த ஒரு நியூஸ் ரூமராகவே இருந்தாலுமே இந்த ஒரு ரூமர் உண்மையாக நடந்தால் எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க. நெக்ஸ்ட் அப்டேட், ஆக்டர் சியான் விக்ரமுக்கு வீர தீர சூர படம் பார்த்தோம்னா இப்போ பப்ளிக் ரிவ்யூஸில் சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் வந்து சூப்பராக ஓடிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம சியான் விக்ரம் நெக்ஸ்ட் படம்னு பார்க்கும்போது சியான் 63. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்க்கும்போது மாவீரன் படம் எடுத்த மடோ நசீம் தான் இந்த ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்டேட் பார்க்கும்போது மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு படத்தோட இன்னொரு சூப்பரான அப்டேட் என்னன்னா, இந்த ஒரு படத்துக்கு வந்து டைட்டில் வீரமே ஜெயம் வைக்க போறதா சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வீரமே ஜெயம்ன்ற டைட்டில் வந்து இந்த ஒரு படத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க.